குட் ஆஃப்டர்நூன். நான் இன்றைக்கி என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா கான்செப்ட் வந்து மெயின் ஸ்டாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுக்க போகிறேன் நெட் கான்செப்டில். அப்போ அந்த மெயின் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மெயின் ஸ்டாக்னா என்ன, மெயின் ஸ்டாக் ப்ராசஸ். ஓகே, மெயின் ஸ்டாக்கும் நம்ம எது பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் பேஸ் பண்ணி தான் வரும். ஸ்டாக்கிங் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மாடல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மெயின் ஸ்டாக்கில் அப்படி என்ன வரும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோடைய அட்வான்ஸ் லெவல் சொல்கிறத நம்ம அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டே ஃபுல்லாகவே. பட் ஆனால் ஃபுல் ஸ்டாக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் நம்மளுடைய HTML5 ஸ்கிரிப்டு, சிஎஸ்எஸ்ஸு, அலாங் வித் ரியாக்ட் கேசஸ், இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பூட் ஸ்டாப் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் யூஸ் பண்ணிட்டு பேக் அண்டாக சம் அதர் டிபார்ட்மெண்ட் ஆக்சஸ் பண்ணுவாங்க. என்ன லாங்குவேஜ் டெக்னாலஜிஸ் அப்படின்னா ஜாவா, பைத்தான், லாரவேல், பிஎஸ்பி, லாரவேல் அது மாதிரி எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவாங்க. பட் மெயின் ஸ்டாக்கில் அப்படி என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா மெயின் ஸ்டாக்கில் அதை கனெக்ட் பண்ண போகிற டேட்டாஸ் எல்லாமே ஃபுல்லாக M ஸ்டாண்ட் ஃபார் MongoDB, M ஸ்டாண்ட் ஃபார் MongoDB, E ஸ்டாண்ட் ஃபார் Express.js, R for React, R stand for React.js. Next Node, N stand for Node.js, N stand for Node.js நம்ம அக்சஸ் பண்ணிப்போம். அப்போது இந்த Node.js எல்லாமே அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட், அட்வான்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், Node.js, React இந்த கண்டினியூஷன் வரும். அந்த Node.js உடைய லைப்ரரியிலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா Express.js அக்சஸ் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, பட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டேட்டாஸ் இருக்குது MongoDB பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நோடை வித்து எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது கொஞ்சம் கன்வீனியன்ட் மாடல் நான் கொடுக்குறேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் டேட்டாவை கொடுக்குறேன். அந்த டேட்டாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க, அதை அக்சஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், MongoDB பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஒரு வந்து தெரியணும் உங்களுக்கு அபவுட் த MongoDB அப்படின்றத பற்றி தெரியணுன்றதால ஸோ ஒரு பிபிடி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். MongoDB பற்றி நான் ஓவரால் வியூ நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஒரு 10 மினிட்ஸ் இதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோடு வித் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில் செஷனாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு MongoDB எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்பெனி பேஸில் ஃபயர் பேஸஸ், சோர்ஸ் ஃபாக் அண்டு டிஸ்னியில், கூகுள் அண்டு சாப்பு, கிட்டப்பு, ஸோ இந்த மாதிரி அஃபிஷியலாகவே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த MongoDB டேட்டா பேஸுன்றத ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா MongoDB ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். டேட்டா பேஸுன்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட் வரும். டிபிஎம்எஸ் அண்டு ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட் வரும். டிபிஎம்எஸ்னான்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாமே ஸ்ட்ரக்சர் பேஸ்டு வரும். அதுதான் முக்கியமான விஷயம். என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரக்சர் பேஸ்டு வரும். ஸோ கிரியேட் டேட்டாபேஸு, கிரியேட் டேபிள், கொரி பேஸ்டு நம்ம கால்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ரிலேஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்லையும் அதுதான் இருக்கும். அப்போ ஆரக்கல், MySQL சர்வர், எஸ்கியூஎல் லைட்டு, ஸோ இந்த மாதிரி டேட்டாபேஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டாபேஸை எஸ்கியூஎல் சர்வரை அக்சஸ் பண்ணிட்டாங்க. இங்கே MongoDB நம்ம பார்க்குறச்ச MongoDB வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை. ஃபஸ்ட் நான் சொல்லுங்கள் சிம்பிளிஃபை. ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸி டு டெவலப். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நோ எஸ்கியூஎல். என்ன சார் சொல்கிறீங்க நோ எஸ்கியூஎல் அப்படின்னு? ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை எதுவும் ஃபுல் பண்ணி கொரி பேஸஸ் அக்சஸ் பண்ண முடியாமல் அவசியம் இல்லை. என்ன பேஸ் பண்ணி கொரி பேஸ் பண்ணி ஃபுல் பண்ணி அக்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இது எதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா. அப்போது நோ எஸ்கியூஎல் வச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா டாக்குமெண்ட் ஓரியன்டாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் பேஸில் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேட்டா பேஸில் எல்லாமே என்ன டைப்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ ரெஃபர் பண்ணிக்கலாம், கிராப் டேட்டாபேஸாக இருக்கும், டாக்குமெண்ட் பேஸ்டாக இருக்கும், காலம் அண்ட் ஃபேமிலியாக இருக்கலாம். அப்போது கீ வேல்யூ நாஸ்கேலில் கீ வேல்யூ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரெடிஸ் அண்ட் ரெக்ஸ் அது யூஸ் பண்ணுறேன். கிராப் பேஸில் NoSQL யூஸ் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு என்ன ஃபோர் யூஸ் பண்ணுறேன் டாக்குமெண்ட் பேஸில் MongoDB அந்த கிளப் நம்ம வந்து MongoDB தான் பார்க்குறோம். அப்போ NoSQL ஆப்ரேஷனில் நம்மளுடைய MongoDB எப்படி இருக்க போகுது டாக்குமெண்ட் பேஸில் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு காலம் ஃபேமிலி வந்து Cassandra எல்லாமே வந்து தான் அது இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை நம்ம என்ன மாதிரியான ஸ்டோர் பண்ண போகிறோம் டாக்குமெண்ட்ன்றது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசனை கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் கம்பேரிசன் பேஸ் பண்ணியே கொடுத்துருக்கேன். அப்படி என்ன கம்பேரிசன் நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ RDBMS அண்டு MongoDB இது பண்ணுறேன் RDBMS அண்டு MongoDB நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். அப்படி கம்பேர் பண்ணுறச்ச எனக்கு RDBMSல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ண முடியும். நான் MongoDBலையும் டேட்டாபேஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். MongoDBலையும் டேட்டாபேஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். பட் ஆனால் RDBMSல டேபிள் அண்ட் வியூவாக எடுத்துப்பேன். டேபிள் அண்ட் வியூவாக போயிடும். ஆனால் MongoDBயில் என்ன பண்ணும் அப்படின்னா கலெக்ஷன் பேஸ் நான் ஒர்க் பண்ண பார்ப்பேன். என்ன பண்ணுவேன் கலெக்ஷன் பேஸில் ஒர்க் பண்ண பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு RDBMS ரோ பேஸ்டாக இருக்கும், இங்கே டாக்குமெண்ட் பேஸ்டாக இருக்கும், ஜேஎஸ்என் பேஸான் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே காலம் வந்து எடுத்துக்கலாம். MongoDBயில் ஃபீல்டு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீல்டு அதான் முக்கியமான விஷயம். ஃபீல்டு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸு இங்கே இண்டெக்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு RDBMSல ஜாயின் ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே எம்பெடட் டாக்குமெண்ட்டை அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாரின் கீ யூஸ் பண்ணலாம் RDBMS DBMSல. பட் ஆனால் எனக்கு MongoDBயில் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி. இன்னொரு விஷயம் என்னென்னா RDBMSல பார்ட்டிஷன் பிரித்து அக்சஸ் பண்ணலாம். பார்ட்டிஷன் பேஸ்டு. பட் ஆனால் வேறஸ் MongoDB தேர் இஸ் நோ பார்ட்டிஷன் அட் ஆல். ஷேர் பேஸ்டு ஈஸி டு டெவலப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு ரன் டைமில் எனக்கு ஒரு 100 ஒரு டேட்டா கிடைக்கிது அப்படின்னா எனக்கு 100 வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா எனக்கு RDBMS எனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப டூ டிஃபிகல்ட். ஆனால் MongoDB வந்து டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதால எனக்கு என்ன டேட்டா ரிசீவ் அது ஆட்டோமேட்டிக்காக போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா JSON ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுறதால இருக்கும். அப்போது இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கிறதால நம்ம MongoDB அதனால தான் மெயின் ஸ்டாக்கில் எனக்கு MongoDBன்ற ஒரு கான்செப்ட் வந்து கம்பல்சரி எனக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் MongoDB அப்படின்னு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். db.user.db டேட்டாபேஸ் கலெக்ஷன் அதை அக்சஸ் பண்ணுறது. யூசர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் பேஸ் சொல்லுவீங்கல்ல அந்த டேபிள் ஃபார்மெட் இருக்கிற டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறோம். அப்போது டேட்டா பேஸும் இருக்குது, இங்கேயும் டேபிள் இருக்குது. அதை ஃபைன் பண்ணுறேன். என்னது 39 ஏஜில் யார் இருக்காங்க நான் ஃபைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஐடி ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ண ஐடி ஃபஸ்ட் அந்த நேமு லாஸ்ட் நேமு அந்த ஃபீல்டில் என்னென்ன இருக்குது எல்லா நேமும் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைண்ட் 1 ஏஜ் 39 வந்து ரெஃபர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டேட்டாஸ் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் CRUD ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கொரியை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் பேஸ்டாக என்னது ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இன்ச் பை இன்ச்சாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு CRUD அப்படின்னா க்ரியேட் பண்ணுறேன், ரெட்ரைவ் பண்ண போகிறேன், ரெட்ரைவ் ஆர் ரீட், அப்டேட் பண்ண போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். ஓகேண்ணா. ஸோ இந்த ஃபார்மெட்டை நான் கொண்டு வர டேட்டாஸ் தான் எனக்கு CRUD அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ க்ரியேட்டில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா db.collection.insert டாக்குமெண்ட்டு, db.collection.save டாக்குமெண்ட்டு, db.collection.update கொரி அப்டேட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ ரீட் பண்ண சொல்ல ஃபைண்ட் 1 அப்டேட்டு ரிமூவ். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்தேன். இன்செர்ட்டுக்கு ஃபைண்டு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் ஒன்று ஃபியூச்சர்ஸ். இதனுடைய ஃபியூச்சர் நான் என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு டாக்குமெண்ட் பேஸ்டு என்ன சொல்கிறேன் டாக்குமெண்ட் பேஸ்டு வந்து சப்போர்ட் பண்ணும். எனக்கு டாக்குமெண்ட் பேஸ்டு சப்போர்ட் பண்ணும். அந்த டாக்குமெண்ட் பேஸில் எனக்கு ஈஸியாக ஃபுல் இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணும் ஃபுல் இண்டெக்ஸை சப்போர்ட் பண்ணும். ரிப்ளிகேஷன் அண்ட் அவைலபிலிட்டி இருக்கும், ஆட்டோ ஷேரிங்னு இருக்கும், கொரி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும், ஃபாஸ்ட் இன் பிளேஸ் அப்டேட் இருக்கும், மேப் ரெடியூஸ் கேசஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இதனுடைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கோடில். நம்ம எதுக்கு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்டாக் மட்டும் கிடையாது. நீங்கள் ஜாவா பைத்தான் எந்த டேட்டாபேஸ் எடுத்தாலும் சரி MongoDB இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதால நம்ம ஈஸி டு கன்வே த மாடலாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெமரி ஸ்பேஸும் வந்து பார்த்தா ஈஸியாக மேப் பண்ண எடுத்துக்கலாம் ஃபைல்ஸை. ரெப்ளிகா செட்ஸ் அதை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா இந்த MongoDBயில் டேட்டாஸ் கொடுக்குற ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு நம்ம சொல்ல முடியும். ஷேரிங் த டேட்டா, அந்த ஓசஸ் வைஸு ஷேர் பண்ணுற டேட்டா, பார்ட்டிஷன் ஒரு டேட்டா, ஸ்கேல் ஒரு டேட்டா. ஸோ அந்த மிக்சர் மோட் ஆப்ரேஷன் நம்ம அக்சஸ் பண்ணலாம். நான் சொல்கிறேன் மிக்சர் மோட் ஆப்ரேஷன் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேப் ரெடியூசிங் யூஸ் பண்ணலாம். பிக் டேட்டா கான்செப்ட் மேப் ரெடியூசிங் ஒரு பெரிய கான்செப்ட் அதுக்கு யூஸ் பண்ணலாம் எனக்கு.
ஸோ ஈஸி டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏபிஎஸ் கால் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ரூபி, பேர்லு, ஜாவா, ஸ்கேலா, சி ஷார்ப், சி ப்ளஸ் ப்ளஸ், ஆஸ்கல், ஓகே, லாங், அது மாதிரி எல்லா டேட்டாவும் கம்யூனிகேட் அக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு லீனியர் மாடலில் நம்மக்கிட்ட இருக்கும். இந்த மாடலில் இருக்கும், லீனியர் மாடலாக கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய மோங்கோடிபியோடைய பேசிக் தேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசிக் தியரி. அது என்ன தேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் தேரம்னு சொல்லுவாங்க. கேப், சிஏபி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேரம் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மோங்கோடிபி ஸோ கம்ப்ளீட் சினாரியோவை நம்மளால் டெவலப் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நம்ம டெலிவரி பண்ண முடியும். ஸோ அதுதான் எங்களுடைய ஒரு பேஸ் மாடல் நம்ம சொல்கிறது. அப்போது என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்மளுடைய தேரம் ஆஃப் தேரியில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா மெனி நோட்ஸு, நோட் சர்டன் ரிப்ளேஷன் ஆஃப் தட், என்ன பண்ணும் கன்சிஸ்டன்சி, அவைலபிலிட்டி, பார்ட்டிஷன், டாலரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்ட்டிஷனாக என்ன பண்ணுவீங்க, மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. சிஸ்டம் ரிமைன்ஸ் ஆப்ரேஷன் ஆன் ஃபாலோயிங் நோடு, ஆல் தி பிளேசஸ் கண்டெயின் த சேம் வெர்ஷன் ஆஃப் த டேட்டா. ஸோ எவ்ரி திங் நம்ம ப்ராப்பர் ரீட் பண்ணி கொண்டு வரதுக்கு இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஏபி அதுதான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஏசி ஐடி பேசிஸ். கண்டிப்பாக ஏசி ஐடி பேசிஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஓகே, சி ஃபார் கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி. இது ரொம்ப ஈஸியான ஒரு மாடல் நம்மளுக்கு இருக்கும். இல்லை பேசிக்கலி அவைலபிள் சாஃப்ட் ஸ்டேட் ஈவன்லி கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாடல் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏசிஐடி பிஏஎஸ்சி ஆசிட் அண்ட் பேசஸ் மாடல் கண்டிப்பாக டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மோங்கோடிபியில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா, இந்த டேட்டாஸ் போதும். இப்போ நான் இதை ரியல் டைமில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு கோட் வைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய மோங்கோடிபி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், காம்பஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ மோங்கோடிபி காம்பஸ் ஸோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த லொக்கேஷனில் நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்வர் இதற்கு பாருங்க. இந்த பார்த்து போயிட்டு இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான், இது ஒரு கண்டிப்பாக ஓப்பன் சோர்ஸ் மாடல் தான். இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடலில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டேட்டாபேஸ் வந்து எந்த ஒரு ஹை லெவல் மாடலும் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் மாடல், ஹை லெவல் மாடல், எல்லா மாடலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே கம்யூனிட்டி எடிஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். கம்யூனிட்டி சர்வர் கிளியர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேட்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்ல போகிறேன் காமன் கேசஸ்லாம். இங்கே ரெண்டு மாடலை டெவலப் பண்ணலாம். ஈஸி டு டெவலப் டூ கைண்ட் ஆஃப் மாடல் இஸ் தேர். என்ன மாடல் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மோங்கோடிபி காம்பஸில் ஜியூஐ அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். டைரக்ட் கோட் வச்சு நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் ஓகே தான். பட் இதில் வந்து கமாண்ட் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அப்போது இதில் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உங்களோட வியூ எடுத்துன்னு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோன்னு நம்ம டேட்டா கனெக்ட் ஆகிடுச்சு, டேட்டாபேஸ் காம்பஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த கனெக்ஷன் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் செக் பண்ணிடலாம், ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ நம்ம டேட்டாஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் மோங்கோடிபி ஷெல்னு ஒன்று இருக்கா, அதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கோடு நல்லா ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால தான் நம்ம சொல்கிறது ஓப்பன் மோங்கோடிபி ஷெல் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ அந்த ஷெல் வந்து கிளிக் பண்ணிடுங்க, ஷெல் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். அந்த ஷெல் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராசஸ் லெவல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அப்போது இதில் ஒரு சில பேசிக் கமெண்ட்ஸ் இருக்குது. அந்த பேசிக் கமெண்ட்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மோங்கோடிபியோடைய ப்ராசஸ் லெவல்
நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு ஷெல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஷெல் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு டிபி, கண்டிப்பாக டிபி வச்சுருந்தோம். டிபி தான் டேட்டாபேஸ் ஃபைண்ட் பண்ணோம். டிபி டாட் ஷோ டிபி ஃபஸ்ட் வந்து சரி ஷோ டிபிஸ்ன்னு கொடுங்க. இதில் இந்த சர்வருக்குள்ளே நமக்கு என்னென்ன டேட்டாபேஸஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இருக்கா? அட்மின் இருக்குது, கான்ஃபிக் இருக்குது, லோக்கல் இருக்குது, டெஸ்ட்டுன்ற இருக்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் அது ஷோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிபி டாட்டு க்ரியேட்டு டேட்டாபேஸ்லாம் உள்ளே க்ரியேட் பண்ணிட்டு வரணும். அது எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் இங்கேயே க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். மிஸ்டர் டேட்டாபேஸ் நேம்னு அப்போது குட்டு ஜிஎஸ்ன்னு க்ரியேட் பண்ணேன். அப்போ டேட்டாபேஸ் நேம் இப்போ க்ரியேட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு குட்டு ஜிஎஸ். ஜிஎஸ் இஸ் அ டேபிள் நேம் விச் மீன்ஸ் காலக்ஸ் யுவர் கலெக்ஷன் நேம் சொல்லுவாங்க. கலெக்ஷன் நேம் சொல்லுவாங்க. இங்கே டேட்டாபேஸ் நேம்ன்றது குட் டேட்டாபேஸ் நேம். அப்போ ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே என் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, என் நம்பர் டேபிள்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த க்ரியேட் டேட்டாபேஸ் வச்சு க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணணும்னு வந்துருச்சுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மொங்கூஸில் போகிறேன். மறுபடியும் ஷோ டிபி இது கொடுக்குற கமாண்டு ஷோ டிபின்னு சொன்ன உடனே நம்ம என்ன டிபி க்ரியேட் பண்ணோமோ அந்த டிபி எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஷுவராக லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூஸ் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து குட்டுன்ற ஒரு டேட்டாபேஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ யூஸு குட்டு சுவிட்ச் ஆகிடுச்சா? எங்கேருந்து ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு டேட்டா வச்சுருப்போம், இல்லை சம்திங் ஒரு டேட்டா இருக்குது. அதுலேருந்து என்ன பண்ணுறேன், எனக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ சுவிட்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் குட்டுன்னு மாறிடுச்சா? செக் பண்ணி பாருங்கள், குட்டுன்னு உங்களுக்கு மாறிடுச்சு. அப்போ மாறினோடனே நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ற ஒரு டேபிள் இருக்குல்ல, கலெக்ஷன் தான் நம்ம டேபிள் சொல்லியிருக்கோம். அப்போது ஷோ கலெக்ஷன் அந்த கமாண்ட் போட்டு என்ட்ரு பண்ணுங்க. பார்த்தீங்களா? அப்போ எனக்கு குட்டுன்னு ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள ஷோன்ற என்ன சொல்கிறது ஜிஎஸ்ன்ற ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஷோ பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு கமாண்ட் எடுக்கிறேன். ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம், டேரெக்டாக இன்சர்ட் பண்ணலாம். டேபிள் க்ரியேட் பண்ணி அதாவது நம்மளோட கலெக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டேன், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், எவ்ரிதிங் ஸோ ஓகே. தென் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது போகிறதுக்கு ஒரு டேபிள் ஃபார்மட் நான் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் டேபிளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்போது டிபி டாட்டு ஓகே ஜிஎஸ் டாட்டு ஜிஎஸ்னா அந்த கலெக்ஷன் தான், என்ன கலெக்ஷனுக்குள்ள தான் ஸ்டோர் ஆகணும். இன்சர்ட் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்றே எடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சிட்டேன். இது ஜேஎஸ்என் மாதிரி சப்போர்ட் பண்ணுறதால ஜேஎஸ்என் பேஸ்டு சப்போர்ட் பண்ணுறதால எனக்கு என்ன பண்ணுறோம், ஃபீல்டு என்ன வேணுமோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் கல்பேஸ் என் கல்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, ஓப்பன் கல்பேஸ் என் கல்பேஸ் கொடுத்தாகணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய கன்வீனியன்ட் மாடல் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து டேட்டாபேஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. இதுவே நம்முடைய எஸ்கியூஎல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு இந்த கொரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. என்ன கொரி யூஸ் பண்ணுவீங்கன்னா க்ரியேட்டு டேபிள் நேம் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன், எஸ் நம்பர் இன்ட்டு ஸோ வேர்க்கர் ஒரு 30. இப்போ எனக்கு எவ்வளோ ஃபீல்டு வேணும், எனக்கு மூணு ஃபீல்டு தான். என்னென்ன ஃபீல்டு இருக்குது இங்கே, ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், க்ரியேட் டேபிள் நேம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எஸ் நம்பர் இன்ட்டுன்னு கொடுக்குறேன், எஸ் நேம் வேர்க்கர் கொடுக்குறேன், எஸ் அட்ரஸ் வந்து பார்த்தா வேர்க்கர் கொடுக்குறேன். இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எனக்கு என்ன ஆகும், 3 ஃபீல்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 ஃபீல்டுக்கும் நான் இன்ஃபர்மேஷன் முதல்ல இன்சர்ட் பண்ணணும், இல்லை ஷோ பண்ண நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். செலக்ட்டு ஸ்டாரு ஃப்ரம்மு ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்தா போதும், இங்கே ஷோ ஆகும். என்ன எம்டி ஃபீல்டாக தானே இருக்கும் எப்படி இருந்தாலும். அப்போ எம்டி ஃபீல்டுக்கு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இன்சர்ட் பண்ண நினைக்கிறோமா, அப்போ இன்சர்ட் இன்ட்டு ஃபஸ்ட்டு வேல்யூஸ் 001 வேர்க்கார் வந்து எப்பவுமே சிங்கிள் கோட்ஸில் கொடுங்க. ஸோ ஏன்னா ஸ்ட்ரிங்கை தான் ரீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த டேட்டா கொடுத்துருங்க. முடிச்சிங்களா? அப்போ இது டேட்டா ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். உங்களை ரன் பண்ணிவிட்டு உங்களோட மாடலை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் ஷோன்னு சொன்னீங்கன்னா
அதில் 001 வெல்கம் சென்னை இந்த டேட்டா உங்கள்கிட்ட கையில் கிடச்சிடும். அப்போ இங்கே மாதிரி நான் குறி எழுத வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. அப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், டேரெக்டாக இந்த டேட் டைப் இல்லாமல் டேரெக்டாக நான் என்ன டேட் டைப்பை இங்கே இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். 123 கமா எஸ் நேம் கோலன் வேர்க்கார்டு சொல்கிற பதிலாக இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு கடம்பளுக்கு கமா எஸ் அட்ரஸ் கொடுத்துட்டுமா. அப்போ டபுள் கோட்ஸில் சென்னை கொடுத்துருக்கேன், என்டர் பண்ணுங்க. காட்டி அப்போ என்ட்ரு ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபீல்டு வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன், டிபி டேட்டாபேஸ் டாட் ஜிஎஸ் என்ற கலெக்ஷனே டாட் எனக்கு இன்சர்ட் ஒன் டைம் இன்சர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதில் ஃபீல்டு 3 ஃபீல்டு கொடுத்துருக்கேன், ரைட்டா. ஸோ இப்போ எனக்கு வந்து உங்களுடைய டவுட்டு இது வேணால் கேட்கலாம். சரி, ஓகே, இது டவுட்டாக இருக்காது, ஏன்னா நான் சிம்பிளிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்கேன், டவுட் இருக்காது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு சில ஃபீல்டு மறுபடியும் ஆட் பண்ணுறேன். இது நான் இன்னொரு வாட்டி இன்சர்ட் பண்ணி காமிச்சிட்டு வரேன். டிபி டாட்டு ஜிஎஸ் டாட்டு இன்சர்ட் 1 2 4 கமா கொடுத்துட்டோம்னா, இப்போ இதையும் இன்சர்ட் பண்ணி உங்களை காமிக்கிறேன். இந்த ஃபீல்டு பண்ணிட்டேன். இப்போ நான் சொல்ல வேண்டிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது டாக்குமெண்ட் பேஸ்ன்றதால நான் மறுபடியும் ஒரு ஷோ பண்ணுறேன். டிபி டாட்டு ஜிஎஸ் டாட்டு ஃபைண்டு. ஓகேண்ணா, ஃபைன் சொல்லுங்கண்ணா. ஃபைன் சொல்லி ஓப்பன் பண்ணி என்டர் பண்ணுங்கள். எனக்கு ஃபைண்ட் ஆகிடுச்சு, ஃபைன் பண்ணிட்டேன், ரைட்டுங்களா. ஃபைன் பண்ணியாச்சு. இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரன் டைமில் வேல்யூ வரதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன், ரன் டைமில் வேல்யூ வரும், அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ எப்படி மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதில் ஆல்டர் எதுவும் பண்ணலை, இந்த டேபிள் நான் ஆல்டர் எதுவும் பண்ணலை. இப்போ பாருங்கள், டிபி டாட்டு ஜிஎஸ் டாட்டு இன்சர்ட் பண்ணி ஓப்பன் கிளாஸ் சென்டிபேஸ் கொடுத்துட்டுமா. இப்போ என்ன பண்ணால் எனக்கு சீரியல் நம்பர் கோலன் கொடுத்துட்டேன் 125 கமா கமா எஸ் நேம் ஒரு ஃபீல்டில் சூப்பர் நேம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணால் அட்ரஸ் ஓகே, அதில் டபுள் நோட்ஸில் கொடுத்துட்டுனா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வேறு எதுவும் ஆல்ட்ரெலாம் பண்ண தேவை, டேபிள் வந்து ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போது அட்ரஸ் கொடுத்தாச்சு. இப்போ அந்த ஃபீல்டு 3 ஃபீல்டு தான் இருக்குது, அந்த 3 ஃபீல்டு கொடுத்தேன், ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் ஒரு ஃபீல்டு 2 ஃபீல்டு ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டுனா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஜாப் நான் கொடுத்துட்டேன், ஏதோ ஒரு ஜாப் சம்திங் கொடுத்துட்டேன், என்டர் பண்ணிட்டுனா. இப்போ பாருங்கள், ஷோ பண்ணி பாருங்கள், டிபி டாட்டு டேட்டாபேஸ் டாட்டு ஜிஎஸ் ஜிஎஸ்னா கலெக்ஷன் டாட்டு ஃபைண்டு ஓகே. ஒர்க் ஆகுதா எல்லாமே உங்களுக்கு? எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிஆர்இடி ஆப்ரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். க்ரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணலாம். இப்போ இன்னொரு கமாண்ட் நான் சொல்கிறேன். ஸோ டிபி டாட்டு ஜிஎஸ் டாட்டு ஃபைண்டில் எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல்டு மட்டும் என்ன பார்க்கணும், என்ன பண்ணுறேன், ஒரு ஃபீல்டு மட்டும் பார்க்கணும். இப்போது எஸ் நேம் கோலன் சூப்பர் என்னது, அது மட்டும் ஃபீல்டு ரெடி பண்ணுறேன். வச்சுங்களா, இந்த மாதிரி ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ண முடியுமா?
ஸோ இதுதான் மீன் ஸ்டாக்கோடைய ஃபஸ்ட் பேசிக் ப்ரொசீஜரில் MongoDB இப்படி தான் பேஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறேங்க, என்ன டிபி யூஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய கரெக்ஷன் பேஸில் யூஸ் குட் ஜிஎஸ் ரைட்டா. ஜிஎஸ்ல லோட் ஆகல, அதில் செக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன். கனெக்ட் குட் ஜிஎஸ் இருக்கா என்கிட்ட. அப்போ இந்த ஐடிலாம் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ணுற ஐடி தான். 82 83 84 ஜென்ரேட் வந்து ப்ரைமரி கீ வச்சு செக் பண்ணி ஈஸியாக கெட் பண்ண முடியும். இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாமா டேட்டாவை? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல எக்ஸ்போர்ட் த ஃபுல் கலெக்ஷன் ஜேஎஸ்என் ஃபார்மேட் ஆர் சிஎஸ்வி ஃபார்மேட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜேஎஸ்என் ஃபார்மேட்டை எடுக்க சொல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், சூஸ் பண்ணிவிட்டு அது எங்கே வேணாலும் சூஸ் பண்ணுங்கள், ஸ்டோர் ஆகிடும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு என் டேட்டா ஷோ பண்ணி பார்க்குறேன். ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி மேப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் இருக்குது கமெண்ட்ஸ், நான் இதெல்லாம் முடிக்கல. ஏன்னா எனக்கோட கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு மீடியேட்டர் டேட்டாவை சக்ஸஸ் பண்ணி என்னோடய டேட்டா ஒரு நோட் ஜேஎஸ் வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நோட் ஜேஎஸ் வச்சுட்டு எப்படி பேக் அண்ட் டு ஃப்ரண்ட் ட்ரை பண்ணுறேன். அதாவது எனக்கு சர்வர் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிவிட்டு அதை அக்சஸ் பண்ணுறேன், நான் பார்க்குறேன். ஸோ இந்த டேட்டா எனக்கு கன்வீனியன்ட்டாக நோட் கொடுக்கும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய நோடு முன்னாடி வச்சுக்கிட்டு நோட் ஜேஎஸ் அந்த ஃப்ரேம் ஒர்க் முன்னாடி வச்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் பேஸ் பண்ணி என்னுடைய பேக் எண்டில் MongoDB எப்படி கனெக்ட் பண்ணுற கான்செப்ட் சொல்லித்தரேன். ஏன்னா இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கனெக்டிவிட்டி இன் மெயின் ஸ்டாக் கேசஸ். ஸோ இந்த மெயின் ஸ்டாக் கேசஸ் என்ன சப்போர்ட் பண்ணு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ அடுத்தது செகண்ட் லெவல் 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் லெவலில் MongoDB எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். அதனுடைய கமெண்ட்ஸ் பேசிக் ஒரு சில டேட்டா மட்டும் சொன்னேன் வச்சுட்டேன். ஏன்னா இதுலேயே நம்ம போனோம், இதுலேயே ஃபுல் கண்டென்ட் இதுக்குள்ளேயே போகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு MongoDB யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நோடு வித்து அது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, சரி ஓகே. அடுத்து நான் நோடுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கமாண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு கமாண்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமாண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, கமாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்க. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்களா? ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க, நோட் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா நோட் ஜேஎஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி, இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒன்று வச்சுருப்பாங்க. ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி தான் எனக்கு நோட் ஜேஎஸோடைய ஃப்ரேம் ஒர்க் தான் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நோட் ஜேஎஸ் உடைய ஃப்ரேம் ஒர்க்கை தான் என்னுடைய எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில் செஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி, ஸோ பேக் அண்ட் டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் நோடு வச்சு எப்படி கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ரியாக்ட் பற்றி போவோம். ஸோ நம்மளோட கண்டென்ட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். நோடு -வெர்ஷன் என்ன வெர்ஷன் இருக்குது, 24 இருக்குது. அப்போது இந்த 24 வெர்ஷன் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ன்ற ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். நோட் ஜேஎஸ்னா ஒரு லிங்க் தரேன், இந்த லிங்க் எடுத்துக்கங்க. இந்த நோட் ஜேஎஸ் கிளிக் பண்ணுறேன். இருக்கு பாருங்கள். ஸோ ரன் ஜாவா ஸ்கிரிப்ட் எவ்ரிவேர், எங்கேனாலும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இல்லை டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் விண்டோஸ் இன்ஸ்டாலர். இதுதான் முக்கியமான விஷயம் நம்மளுக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நோடுன்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக, நோடு. அதேமாதிரி கூட என்பிஎம்னு ஒரு கான்செப்ட் உள்ள வந்து என்பிஎம்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர் தான் நம்ம என்பிஎம் சொல்கிறோம். ஸோ இந்த என்பிஎம் வச்சுட்டு நான் என்ன அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். என்பிஎம் அப்படின்னு நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் தான் வெர்ஷனை செக் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த வெர்ஷன் செக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், டேரெக்டாக கோட் ஸ்பேஸ் டாட் வச்சு உள்ளே போயிடலாம். எதுக்கு இந்த கோட் ஸ்பேஸ் டாட் வச்சு உள்ளே போகிறோம் அப்படின்னா, அப்போ தான் என்னுடைய கன்வீனியன்ட் வந்து
இருக்குது எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோட் எடிட்டர்னு சொல்லுவாங்க. விஷுவல் கோடில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஈஸியாக இருக்குது நம்மளோட டேட்டா கன்வே பண்ணுறது. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு இது வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டாட் ஜேஎஸ் அதுதான் ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட் டாட் ஜேஎஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை கன்வீன் பண்ணலாம். என்ன கன்வே பண்ண போகிறேன் உங்களுக்கு கன்சோல் டாட்டு லாகு சொல்லிட்டுண்ணா. அப்போ வெல்கம் கொடுத்தாச்சு. எண்ட் வித் செமிக்கல் கொடுத்துருந்து பார்க்கலாம். கொடுத்தாச்சு. அப்போ எண்ட் வித் செமிக்கல். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? நம்மளோட கமாண்டில் போயிட்டு நம்மளுக்கு நியூ டெர்மினல் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ண பிறகு ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ நோடு ஃபஸ்ட் டாட் ஜேஎஸ்ன்னு எடுத்துக்கங்க. ஓகேவா? இந்த ஒரு வழியில் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டுக்குள்ளே வந்துடலாமா? ஃபோல்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு ஒரு சின்னதாக செக் பண்ணிக்கோ நோடு ஃபஸ்ட்டு விட்டுருமா. ஸோ இந்த வழியிலும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயினாக மேஜராக நம்ம யூஸ் பண்ண போகிற நோட் ஜேஎஸோட யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைப்ரரின்றதால ஆர்இபிஎல் சப்போர்ட் பண்ணும். நம்மளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணோம்? ஆர்இபிஎல் சப்போர்ட் பண்ணி அக்சஸ் பண்ணும். இந்த ஆர்இபிஎல்னா டேட்டாஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணலாம், எவால்வேஷன் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், லூப் ஆட்டோமேட்டிக் அக்சஸ் பண்ண மாதிரி கொடுத்துட்டு வரலாம். ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயில் பற்றி நான் அதை டீட்டெயில் செஷன் போடுறேன். பட் ஆனால் இந்த வீடியோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நோடு, அதாவது மீன் ஸ்டாக்கில் நோடு வித் மோங்கோ டிபி பற்றி நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். அப்போது அந்த நோடு வித் மோங்கோ டிபி எப்படி கனெக்ட் பண்ணுறது அந்த விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் என்னுடைய கண்டென்ட்டில் நான் என்ன பண்ணிட்டு இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆர்இபியில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ரீட் எப்படி பண்ணது பாருங்கள். இங்கே நான் நோடு டேரெக்டாக டைப் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா என் நோட் அந்த இது 10 மினிட் வந்துடும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டேட்டா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் ஆகுதா இல்லையா? ஸோ இதுதான் ஆர்இபிஎல். உங்களுடைய டேட்டா கம்பேர் வித் பைத்தானோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி எக்ஸிட் வாங்கினா கண்ட்ரோல் C 2 வாட்டி கொடுத்துருங்க. ஸோ அக்சஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? இது மாதிரி டேட்டாஸ் போகும். அப்போது நோடுன்றது ஒரு பேசிக் நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி கண்டென்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேண்ணே. அடுத்து போயிடலாமா? அடுத்து நம்மளுடைய கனெக்டிவிட்டி தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த கனெக்டிவிட்டி நம்ம போனோம் அப்படின்னா என்னுடைய வியூ என்ன வேணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன் npm init ஸ்பேஸு -y இது ஒரு கமாண்டு. இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு நம்முடைய ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிக்கும். எதுக்கு அப்படின்னா பேக்கெண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தேவைப்படும். அது இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள டிபெண்டன்சி தேவை, அது கூட ஃபைல்ஸ் தேவை, அது கூட JSON ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே டெவலப் பண்ணுறது வந்து பார்த்தா இந்த npm init ஸ்பேஸ் -y அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கும். ஓகே. அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு தேவையான லைப்ரரி ஃபங்க்ஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் npm தான், அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிளியராக நான் சொல்கிறது? ஓகே. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் கோடு ஸ்பேஸு டாட் வச்சிடறாங்கல்ல போயிட்டுனா. அப்போ அந்த கோடு ஸ்பேஸ் டாட் வச்ச உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாருங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். இது வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். இருக்குங்களா? ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். அப்போ நம்மளுக்கு என்ன டேட்டா கம்பல்சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டென்ட் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன வேணும்? ஒரு சில கண்டென்ட் வேணும். அப்போ அந்த கண்டென்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பேஸாக நான் கொடுக்க போகிற ஒரு சினாரியோ என்னன்னு பார்க்கலாம். ஓகேண்ணா? ஸோ பார்க்கலாம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா npm இன்ஸ்டாலு ஓகே மோங்கோ டிபி. மோங்கோ டிபி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் npm இன்ஸ்டாலு எக்ஸ்பிரஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறேன்னா பார்க்கலாம், இல்லை எது வேணால் நான் அக்சஸ் பண்ண சொல்ல பார்க்குறேன். இது வந்துடுச்சு. அப்போ இப்போ போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். வந்திருக்கா? டிபெண்டன்சி என்ன போட்டிருக்கேன்? எக்ஸ்பிரஸும் மோங்கோ டிபி தான் பேக் எண்டு. எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை அக்சஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுமாதிரி நோட் மாடல் இன்ஸ்டால் பண்ணோன்னா நோட் மாடல்லாம் எல்லாமே லோட் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா மாடலும் என்பிஎம்முடைய மாடல் எல்லாமே லோட் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சர்வர் வந்து நான் க்ரியேட் பண்ண நினைக்கிறேன். எனக்கு மீடியேட் சர்வர் வேணும்னு நினைக்கிறேன். அப்போது சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு கொடுத்து அக்செப்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்
சர்வர் டாட் ஜேஎஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த சர்வர் டாட் ஜேஎஸ் கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், கோட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன கோடு? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி பேக்கேஜ் வந்து லோட் பண்ணிக்கலாம். லைப்ரரி பேக்கேஜ் வந்து லோட் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் சொல்கிறேன், கான்ஸ்டன்ட். ஸோ ஓப்பன் கால் பேஸ் என் கால் பேஸ் கொடுத்துட்டு மோங்கோ கிளைண்ட்னா மோங்கோ கிளைண்ட்டு அதை எதோட அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு மோங்கோ டிபி ரெக்வயர் பண்ணது லைப்ரரி ரெக்வயர்ட் போட்டுட்டு மோங்கோ டிபி, புரியுதா? மோங்கோ டிபி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் யூஆர்ஐ. யூஆர்ஐ அந்த பாத் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கோசம் அந்த யூஆர்ஐ இப்போ வேணுன்றேன். அப்போ அந்த மோங்கோ டிபிலே இருக்குது. அந்த மோங்கோ டிபியில் இருக்கிறத நான் கொண்டு வந்து போடுறது பதில் நான் டைப் பண்ணிடலாம். மோங்கோ 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 டிபி கொடுத்துட்டேன். டபுள் ஸ்லாஷ் ஓகே 127.0.0 முடிச்சோமா? அந்த ரூட் நம்பர் கோல் முடிச்சாச்சு. 27 0 27017 கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சிட்டேன். இதை நம்மளுடைய பார்த்து அப்போ மோங்கோ டிபியோட லிங்க் பண்ண போகிற கனெக்டிவிட்டி பார்த்து என்னது எனக்கு மோங்கோ டிபி கோலன் டபுள் ஸ்லாஷு 127.0.01 கோலன் 27017 இதான் போர்ட் நம்பர். ஸோ இது வந்து பை டிஃபால்ட் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கான்ஸ்டன்ட் வேணும். ஏன்னா மாடிஃபை ஆகக்கூடாது தான் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறேன். கிளைண்ட்டு கிளைண்ட் ஈக்குவல் டு நியூ கிளைண்ட். ஏன்னா மோங்கோ டிபிக்கு வந்து ஒரு கிளைண்ட் நான் அக்சஸ் பண்ண போகிறேன். அந்த பார்த்து வந்து லோட் பண்ண போகிறேன். அப்போது நியூவு மோங்கோ கிளைண்ட்டு யூஆர்ஐ என்ன பண்ணிவிட்டேன், யூஆர்ஐயை டெவலப் பண்ணிவிட்டேன். ஓகே, இந்த டெவலப்மெண்ட் மாடல் போதும், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறதால இது அசிங்க் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வெயிட் பண்ணி அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதால அசிங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ யூஸ் பண்ண சொல்ல என்னன்னா அது ஃபங்க்ஷன் நேம் ஏதாவது வைக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தா வெயிட் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் கோடை டைப் பண்ணி முடிக்கிறேன். ஏடபிள்யூஇஏடி வெயிட் பண்ணுறேன்னா வெயிட்டு ஸ்பேஸு கிளைண்ட்டு டாட்டு கனெக்ட் பண்ணுறேன்னா அப்போது டிபி கனெக்ட் பண்ணிட்ட பிறகு கன்சோல் ஓகே கன்சோலில் டாட்டு லாகு ஓகே லாகு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எனக்கு கனெக்டும் கொடுத்துருக்கேன். மோங்கோ டிபி கனெக்ட்னு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டிபின்னா db equal to client.db test db. db dot collection அதுக்குள்ளே கலெக்ஷன் பேர் யூசர் நம்பர் யூசர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே யூசர்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கு போய் நான் இன்சர்ட் பண்ணலாம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுறேன். கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். இந்த மோங்கோடிபி அந்த யூஆர்எல் வந்து கனெக்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். அப்போ கனெக்ட் ஆகுதுன்னா கனெக்டர்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்ஸ்டன்ட் டிபி ஈக்குவல் டு கிளைண்ட் டாட் டிபி அந்த டெஸ்ட் டிபி அந்த டேட்டாபேஸ் இது வந்து நேம் வேணுன்ற அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே கலெக்ஷன் நான் க்ரியேட் பண்ணேன், யூசர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். சச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கு
இது வந்து ரிசல்ட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு வெயிட்டு யூசர்ஸ் டாட்டு இன்செட் ஒன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் கல்பேஸ் என் கல்பேஸ் கொடுங்க. கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே என்ன ஃபீல்டு வேணும்? நேம் கோலன் டபுள் கோர்ஸில் ராஜுன்னு கொடுத்துருங்க. சம்திங் ஏதோ ஒரு நேம் கோலன் 25 கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணுற யூஸருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? ரிசல்ட்டு டாட்டு இன்செர்ட் ஒன் ரிசல்ட்டு இன்செர்ட் ஸோ ரிசல்ட்டு கான்ஸ்டன்ட் ரிசல்ட்டு இன்செர்டட் ஐடி போட்டு கமா ஐடி போட்டு முடிஞ்சிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஒன் பண்ணலான்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இது ஒரு ஐடி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்? இன்னொரு யூசர் equal to weight users dot find one போகிறேன். ரிசல்ட் ஆர் இன்செர்டட் பண்ணுறோமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஃபெட்ச் யூஸருக்கு வந்து ஃபெட்ச் பண்ணிட்டேன்னா ஃபெட்ச் பண்ணிட்டு AWIT வெயிட்னு பண்ணுறோமா? முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டா போதும். இப்போ நான் எக்ஸ்ட் பண்ணுற மறுபடியும் கோடை ப்ராப்பராக உங்களுடைய கோடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் என்ன பண்ணியிருக்கேன்? என்னோடய லைப்ரரி தேவை. என்ன பண்ணுறேன்? லைப்ரரி எனக்கு தேவைன்றதால கான்ஸ்டன்ட் ஓகே MongoDB கிளைண்ட்டு ஈக்குவல் டு ரெக்வயர்ட் போட்டிருக்கேன். அந்த MongoDB அக்சஸ் பண்ணிட்டேன். இப்போ MongoDB எங்கேருந்து வரும் அப்படின்னா எனக்கு ஸோ என்னுடைய அக்சசிபிலிட்டி இந்த இருப்பாங்க. இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோடு ஜாவாஸ்கிரிப்ட் எல்லா கண்டென்ட் இங்கேருந்து நம்ம பார்த்துட முடியும். பாருங்கள்
ஓகேங்களா? என்ன பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் MySQL 2 MySQL 2 இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். SQL சர்வத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸை வந்து பார்த்தா நம்மளால டேட்டா இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வர முடியும். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா NPM அந்த சைடில் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேண்ணா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நல்லா MongoDB கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் URI யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர், அது ஒரு வேரியபிள் நேம் தான். அந்த வேரியபிள் நேம் வச்சுட்டு MongoDB இந்த பார்த்துருக்கு MongoDB :127.0.0.1 அது வரைக்கும் சர்வர் இன்டகிரேஷன் சர்வர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 27017 வச்சு நான் அக்சஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கிளைண்ட் யூஸ் பண்ணி நியூ மோங்கோ கிளைண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த URI லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா எனக்கு அசிங்க்ரனஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவும் வெயிட் பண்ணக்கூடாது, டைம் வந்து அன்னெசரி வெயிட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதனால் சிங்க்குள்ளே வெயிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ வெயிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போது வெயிட் கிளைண்ட் டாட் கனெக்ட், இந்த கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா MongoDB கனெக்டர்னு வரணும். ஓகே, வரணும். இல்லை அப்படின்னா எனக்கு கனெக்ட் ஆன பிறகு அதை என்ன செக் பண்ணிக்கோ, டெஸ்ட் டிபின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கணும், யூசர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ கான்ஸ்டன்ட் டிபி ஈக்குவல் டு கிளைண்ட் டாட் டிபி டெஸ்ட் டிபி கான்ஸ்டன்ட் யூசர்ஸ் ஈக்குவல் டு டிபி டாட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது யூசர் எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த ரிசல்ட்டில் வெயிட் பண்ணி அந்த யூசர் டாட் இன்சர்ட் ஒன் பண்ணுறேன், இன்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்னும் யூசர் வச்சுட்டு ஃபைண்ட் ஒன் பண்ணுறேன். ஓகே, கன்சோல் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இதை மெயின் வச்சு கால் ஃபார் பண்ணுறேன். இப்போ வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாமா? அப்போது சிலஸ் யூஸ் பண்ணுறேன், நோடு. இப்போ என்ன பண்ண போகிறேன், நோடு சர்வர் டாட் ஜேஎஸ். ஓகே, எஸ் எக்ஸாக்ட்லி இட் ஷுட் பி கிரியேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஐடி எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஆப்ஜெக்ட் ஐடியோடு சேர்த்து நேமும் இதுவும் செர்ச் பண்ணி பார்த்துட்டேன். கிளியர்? இதெல்லாம் முடியல, நான் போய்ட்டு பேக்கெண்ட்லேயும் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம், இட்ஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம கொடுப்போம். என்னுடைய MongoDBக்கு வந்துட்டேன். MongoDB நான் பெட்டர் என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா ரெஃப்ரெஷ் ஆகணும் டேட்டா. என்ன பண்ணணும், உங்களோட டேட்டா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். கனெக்ட் ஆகிடுச்சா? டெஸ்ட் ரைட், உள்ள யூஸ் இருக்காங்களா? ரைட்டா, இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இது கூட MongoDB ஷெல் போகிறேன். ஷெல் போயிட்டேன், ஃபைண்ட் ஒன் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிபி டாட்டு யூசர்ஸ் தானே, யூசர்ஸ் டாட்டு இன்சர்ட் ஒன்றா சொன்ன பார்த்தீங்களா, அது கான்செப்ட் வந்துடுச்சு பாருங்கள். எனக்கு சீரியல் நம்பர் கொடுத்தோன்னா ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு இருக்குது, சீரியல் நம்பர் 1 2 3 கமா என்ன ஃபீல்டு கொடுத்தாங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, மேலே இருக்கா, இங்கே பாருங்கள், நேம் ஏஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கான். இப்போ நான் அடுத்த ஃபீல்டு வந்து என்னென்ன ஃபீல்டு இன்சர்ட் பண்ணி காமிக்கணும்னு பாருங்கள். சீரியல் நம்பர், குட்டு. நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஓகேண்ணா, இப்போ போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட கொடுத்துட்டு அக்சஸ் பண்ணுறேன். ஒன் செகண்ட், இன்சர்ட் ஒன் ஃபங்க்ஷன் இல்லை. ஓகே, கிரியேட் ஆகிடுச்சா? இப்போ போய் ஷோ பண்ணி பார்க்கலாமா? இப்போ டிபி டாட்டு நம்மளுடைய யூசர்ஸ் டாட்டு ஃபைண்டு இருக்கா என்கிட்ட இருக்குது. அப்போது நான் இப்போ அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா?
ஸோ அந்த டேட்டாவை அந்த ஆட்டோமேட்டிக்காக அக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய டேட்டாஸ் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ஏன் அங்கே லோட் ஆகலை அப்படின்னா இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டேட்டாஸ் அங்கே லோட் பண்ணலாம். அந்த ரெஃப்ரெஷ் பண்ணுற மாடல் இன்னும் எழுதலை. ஸோ பட் இங்கே டேட்டா கொடுத்த டேட்டாவை உங்களால் அக்சஸ் பண்ண முடிஞ்சது இருக்குல்ல. இங்கே பாருங்கள், நான் ஷோ ஆகல் பாருங்கள், யூசர் டாட் ஃபைண்ட் யூசருக்கு தானே இருக்குது. ஸோ இந்த டேட்டா தான் அக்சஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெஃப்ரெஷ் ஆகலை, அதனால தான் டேட்டா வரல. ஸோ இவ்வளோ மாடல்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதால தான் இந்த மீன் ஸ்டாக்கில் மச் ஈஸியராக நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு, இந்த மாதிரி மிடில் லேயரை கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டுனா போதும், இட் வில் பி வெரி ஈஸி டு டெவலப் கோட். ஸோ சிம்பிளிஃபை மாடல் தான். ஸோ ஃபுல் ஸ்டாக், மீன் ஸ்டாக், மான் ஸ்டாக், இந்த ஸ்டாக்கிங் அப்ளிகேஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எது பார்த்தீங்கன்னா மீன் ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா மேஜராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும். ஜிப்டோ அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்மளோட மீன் ஸ்டாக்கில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்குண்டான மாடல் பேஸ்டு நம்ம ஒர்க் பண்ணி இப்போ சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது. நான் ஃப்ரண்ட் அண்ட் தான் நான் நோடு யூஸ் பண்ணுறேன், நோடு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் தான் என்ன சொல்கிறேன், சர்வர் வச்சு நான் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் அண்ட் நம்ம கனெக்ட் பண்ணுற குறி காமிக்கிறேன். ஸோ அது எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேண்ணா. ஸோ எது டவுட்டெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.